ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய இந்த அனாலிசிஸோ உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாக்க நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் ஜிஹெச்சிஎல் தான். ஃபாலோ அப் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை பற்றின வீடியோ போட்டிருந்தோம். அப்போ நம்ம போட்டிருந்தப்போ அப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸை நம்ம கணக்கில் அவ்வளோ ஈஸியாக நம்ப முடியாது. ஏன்னா ஃபோர்த்து குவார்ட்டரோடைய ரிசல்ட் ஆனுவல் ரிசல்ட் கன்வெர்ட் ஆகும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ஆனுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இதோட ப்ரைஸ் 494 இருக்குது. இன்றைக்கி மாத்திரம் ரூ. 4 ஏறி இருக்கிறானேலாம் ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை, ஒன்றும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இவன் கீழே இறங்கிட்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. என்ன சேஞ்சஸ் இருக்குது நம்ம ஃபுல்லாக பார்க்க வேண்டியதில்லை, சேஞ்சஸை மாத்திரம் பார்ப்போம். டியூரபிலிட்டி ஸ்கோர் 55 குறைஞ்சு போயிருக்கு. ஸோ இப்போ டியூரபிலிட்டி ஸ்கோர்னால் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் ககொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குன்னா மார்க்கெட்டில் ப்ரைஸை கொஞ்சம் அடித்து விட்ருவாங்க. அதுக்கு ஈக்குவலாக வேல்யூஷன் ஓவர் வேல்யூஷன் ஆகிப்போச்சு. மொமெண்டம் பிக் ஆகிறது நியூட்ரல் ஆகிருக்கு. அதனால கீழே இறங்கிட்டு ஏறப்போதா அப்படிங்கிறத மேலே ஏறிட்டு ஏறப்போதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ இதில் கரண்ட் ரேஷியோ 4.3 இருக்குது. ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ ஆனுவலைஸ்டாக நல்லா ஸ்ட்ராங்காகவே ரிட்டர்ன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டுமே 20க்கு மேலேயே இருக்குது. டெப்டை அதே லெவலில் தான் இருக்குது, 0.1%ங்கிறதுனால அது வித்தின் த ரேஞ்சு தான் இருக்குது. இப்போ இவனோட பிஇ 6 இருக்குது, குறைஞ்சிருக்கு. ஏன்னா புக் வேல்யூ குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி ப்ரைஸ் டு புக் 1.6 ஆகிருக்கு. ஏன்னா புக் வேல்யூ குறைஞ்சிட்டதுனால. இப்போ இவனோட எஸ்டிமேஷன் பார்த்தோம்னாக்க ஃபார்வர்டு 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் 86.2 இருக்குது. ஃபோர்காஸ்டர்ஸ் என்னென்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 0.2 சர்ப்ரைஸ் இருக்கலான்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருந்ததுன்னா இது 87 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதோட பீட்டா ஸ்கோர் கொஞ்சம் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். 0.82 அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் ஒரு லோ வேலட்டிலிட்டி தான். அந்த லோ வேலட்டிலிட்டிலேயே கொஞ்சம் ஹையாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இவங்க ஸ்ட்ராங் பையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அவ்வளோ ஈஸியாக நம்ம ஏமாற வேண்டியதில்லை. இப்போ இவனுடைய கேஷ் ஃப்ளோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். கேஷ் ஃப்ளோ இந்த வருஷம், அதாவது 2000 இங்கே இருக்கா 24க்கு, நான் 2014 பார்த்துட்டேன். 2024க்கு கேஷ் இவங்க கேஷ் இது ப்ளஸ் ஆர் மைனஸ்னு 23ல் மைனஸ்னு காமிச்சிருக்கிறான். இந்த இடத்துல ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறது அப்டேட் ஆகலை. ஆனால் இதெல்லாம் கூட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மைனஸில் தான் வருது. ஏன்னா இந்த சைடு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 300, இது 500ன்னு 800ன்னு வச்சுக்கலாம். 800க்கு 800 ஈக்குவல் ஆயிருச்சுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 31 70க்கு -70 அந்த ரேஞ்சு தான் வருது. ஸோ அதனால் -70 ரேஞ்சு தான் வருது. இவங்க கேஷ் ஃப்ளோ ஆல்டர்னேட்டிவ் இயர் ப்ளஸ் மைனஸ்னு கொண்டு போயிருக்கிறேன். அதனால் இந்த தடவை ப்ளஸில் வர வேண்டியது இந்த தடவையும் மைனஸில் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். இப்போ இவனோட என்ன நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஃபோர்த்து குவார்ட்டரோட இபிஎஸ் 13.1 எடுத்திருக்கிறான். ஆனால் புக் வேல்யூ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் குறைஞ்சி போச்சு. போன வருஷம் 413 இருந்தது, இந்த வருஷம் 311ன்னு ஏறி இருக்குது. இது ரிசல்ட் வந்தோன்னே பார்த்துருக்குறோம். நாளைக்கு கரெக்ஷனில் போட்டு எதாவது பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த 311க்கே நம்ம எல்லாத்தையுமே ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இப்போ இது டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட். இப்போ நம்ம இந்த வேல்யூ எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டோம். நான் ப்ரீவியஸ் இயர் லோ அந்த சைக்கிள் லோவில் தான் நான் எடுத்திருக்கிறேன். 69 நான் எடுத்திருக்கிறேன். ஃபேர் ப்ரைஸ் போன தடவை 808 இருந்தது. இப்போ 763 அது குறைஞ்சி போச்சு. அதனால எல்லாமே கீழே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோவில் அதுக்கு அடுத்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஷெட்யூல் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு 3வது அடுத்த வீடியோவிலேருந்து இந்த மாதிரியே தான் எல்லாமே வரும். என்ன அப்படின்னு சொன்னாக்க, அப் ட்ரெண்டாக இருந்ததுன்னா ஃபார்முலாவில் சில வேல்யூஸ் மாற்றுவோம். டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா சில வேல்யூஸை வேறு போடணும். அது ஆல்டர்னேட்டிவாக வரும். அதையே நான் 4ஆக பிரித்து ஒவ்வொன்றிலையும் 2 பிரித்து மினிமம் மேக்ஸிமம் நான் போட்டேன்.
ஸோ, இப்போ இத வந்து அதே மாரியே குடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போதைக்கு நம்ம வந்து சார்ட்ல வந்து நம்ம மார்க் பண்ண முடியாது. அப்படி மார்க் பண்ணோம்னா கன்ஃப்யூஸ் ஆயிரும். அதனால நான் என்ன பண்றேன்னாக்க, இப்போ வரைக்கும் ஜிஹெச்சிஎல் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. டவுன் ட்ரெண்டுக்கு இனிஷியேட் ஆகல. அதனால நான் அப் ட்ரெண்டுக்கு உண்டானத மாத்திரமே நான் இங்க இப்ப மார்க் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும். நான் எப்படி அப் ட்ரெண்டுன்னு சொல்றேன், டவுன் ட்ரெண்டுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க, சைக்கிள்ல ப்ரீவியஸ் லோவ உடைச்சு கொண்டு போனாங்கன்னா டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த 200 இத வந்து கீழ உடைச்சு, அது மண்டைய திருப்பணும். கீழ டவுன் ட்ரெண்டுக்கு திருப்பணும். அப்படி திருப்புச்சு அப்படின்னு சொன்னாக்க, டவுன் ட்ரெண்டுக்கு இனிஷியேட் ஆயிருக்கு. மண்டை இன்னும் மேல் நோக்கியே தான் போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அப் ட்ரெண்டுக்கு போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அத நான் வந்து வீக்லில தான் எடுப்பேனே தவிர்த்து, 1 டேல நான் எடுக்க மாட்டேன். 1 டேல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கன்ஃப்யூஸ் ஆகுது. டவுன் ட்ரெண்டுக்கு இனிஷியேட் ஆகல. ஏன்னா இன்னும் ஃப்ளாட்டா தான் இருக்கு. இது கீழ மண்டைய திருப்பினா மாத்திரம் தான் டவுன் ட்ரெண்ட். இப்ப இந்த இதெல்லாம் வந்து மண்டைய திருப்பியிருக்கா டவுன் ட்ரெண்ட். அதனால வந்து இது இன்னும் மண்டைய திருப்பாததுனால 200 இஎம்ஐ வந்து மண்டைய திருப்பாததுனால, நான் இன்னும் அப் ட்ரெண்டுன்னு நான் கருதுறேன். அப்படி கருதும்போது, நான் வந்து இதுக்கு ஏத்த மாதிரியே தான் நான் வந்து அந்த மேக்ஸிமம் வேல்யூ போட்டிருக்கிறேன். எந்த இடத்துல ரெஃபரன்ஸ் தேவையோ அந்த இடத்துல நம்ம மினிமம் வேல்யூவும் அக்சஸ் பண்ணிக்கிறோம். அதனால நம்ம வந்து இப்படி போட்டுக்கிறோம். ஸோ, இப்ப வந்து என்ன பண்ணுதுன்னா, நான் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அப் ட்ரெண்டா இருந்தா என்ன எஸ்டிமேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, டவுன் ட்ரெண்டா இருந்தா என்ன எஸ்டிமேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது ஸ்க்ரீன்ல நல்லா தெரியறதுனால, இது எல்லாத்தையுமே கூட நம்ம ஸ்னாப் எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்படுறவங்க ஸ்னாப் எடுத்து வச்சுக்கலாம். அது டவுன் ட்ரெண்டுக்கு மாறுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த வேல்யூவ மார்க் பண்ணிட்டு, இந்த கைடட் வேல்யூவ மார்க் பண்ணிட்டு, இந்த கைடட் லெவல்ஸ்ல நம்ம வந்து வாட்ச் பண்ணா போதும். இப்போ வரைக்கும் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால, நான் வந்து மேக்ஸிமம் வேல்யூவ தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். மினிமம் வேல்யூ கூட நான் மார்க் பண்ணல. அதனால நம்ம வந்து இப்படி இந்த கைடன்ஸ்ல இப்போதைக்கு நம்ம இந்த கைடன்ஸ்ல நான் அந்த வீடியோவ பிரசன்ட் பண்றேன். டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, திருப்பி ஒரு வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா நான் போடுறேன். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாக்க நமக்கு பார்த்துக்கலாம். இப்ப இந்த வேல்யூல வந்து 371 ஏன்னா இந்த 13 வந்ததுனால 371 இதே இது வந்து மினிமமா இருந்துச்சுன்னா 316 இத வேணா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 371 நான் மார்க் பண்ண மாரி 316யும் வேணா மார்க் பண்ணிக்கலாம். மினிமம்க்கு. டவுன் ட்ரெண்ட்ல 371 கீழ உடைச்சுச்சுன்னா 316 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகப்போதா இல்லையான்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம வந்து அந்த மார்க் பண்ணிக்கலாம். 316 அப்படின்னு. இப்ப இதுக்கு வந்து எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? அப்படின்னு சொன்னாக்க, எஸ்டிமேஷன் டிடிஎம் எவ்வளோ இருக்குன்னா 832 இருக்கு. ஸோ, அப்ப அந்த டிடிஎம் 832 எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமமா இருந்ததுன்னா. மினிமமா இருந்ததுன்னா 692 தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ, அப்ப நான் வந்து இந்த இடத்துல வந்து 692யும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 692. அவிங்க வந்து 660ன்னு குடுத்துருப்பாய்ங்க. நான் 692ன்னு நான் போட்டுக்கிறேன். 692. எண்ணூத்தி 30 நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம். ஸோ, 830. ஸோ, இப்போ இது மினிமமா இருந்ததுன்னா 692ஓட ரிவர்ஸ் ஆகணும். 692 உடைச்சு ஒரு புல் பேக் வச்சுச்சுன்னா மாத்திரம் தான் நம்ம வந்து ரீடெஸ்ட் ஆனா மாத்திரம் தான் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் 830 வரைக்குமோ இல்லாட்டி 790 வரைக்குமோ போகலாம் அப்படின்னு. இல்ல அப்படின்னு சொன்னாக்கா 692ஓட திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 524 அத வந்து நம்ம மார்க் பண்றோம். நான் வந்து போன தடவ இருக்கிறது 570ன்னு போட்டிருந்தோம். அத 524ன்னு நான் மாத்துறேன். 524 எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக 524. இவன் 524ஓட இப்பவே திரும்பிட்டான். 524 தான் இப்பவே வச்சுட்டு திரும்பிட்டு இருக்கிறான். அப்ப 524க்கு திரும்பினான் அப்படின்னு சொன்னாக்க, இவன் வந்து எவ்வளவு தூரம் 371 வரைக்கும் வரப்போறானா, இல்லாட்டி 300 வரைக்கும் வரப்போறானா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். அதனால நம்ம அவசரப்பட வேண்டாம். செகண்ட் குவார்ட்டர்ல இவனுடைய பிஹேவியர் என்ன செய்யுது? செகண்ட் குவார்ட்டர்ல கூடுறான். இபிஎஸ் செகண்ட் குவார்ட்டர்ல கூடுறான்.
அப்புறம் 3 குவார்ட்டர்லேருந்து இறங்கிடுறான். அப்போ செகண்ட் குவார்ட்டருக்கு மாத்திரம் தான் ஏறுறதுனால, இந்த மே மாசத்தோடயே ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து ஒரு ரேஞ்சில ஏறி, திருப்பி மேலே ஏறிட்டு, அந்த செகண்ட் குவார்ட்டருக்கான வேல்யூவ வந்து அட்டைன் பண்ணிட்டு, அப்படியே அவன் கீழ இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, செகண்ட் குவார்ட்டர்ல எவ்வளவு ஏறுறான்னாக்க, போன மார்ச்லேருந்து ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கிறதுல பார்த்தோம்னா, ஒரு 20 பாயிண்ட் ஏறி இருக்கிறான். அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தோம்னா 10 பாயிண்ட் ஏறி இருக்கிறான். இப்ப 10 பாயிண்ட் ஏறப் போறானா, 20 பாயிண்ட் ஏறப் போறானான்னு தெரியல. அதனால நம்ம வந்து மினிமம் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, 10 பாயிண்ட்டுன்னு வச்சுக்குவோம். 10 பாயிண்ட்டுனாக்க 23. 23 வந்தா என்ன வாய்ப்புகள் இருக்கு? அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணுவோம். 23ன்னு போடுவோம். 23ன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, 470, 396, 308 இந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். 470, 396, 308. அப்ப இவன் 470 கூட தான் நிக்கிறான் இப்ப. 470 நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிறோம். அப்ப 470 கூட தான் நிக்கிறான். அவன் கீழ இறங்குறதுக்கு அப்ப நெறைய கீழ இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால, இவன் கீழ நல்லா இறங்கட்டும். 371 திரும்பினான்னா 470 மைண்ட்ல வச்சுக்குவோம். அப்படி 316 வந்தான்னாக்க 371 அண்ட் 470 இது 2த்தையும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு ஸ்டெப்பா 2 ஸ்டெப் தான், அதுக்கு மேல போறதுக்கு இல்ல. அப்பவே ஜூன் மாசத்துக்கு எவ்வளவு இறங்குறாங்கிறத பார்த்துட்டு, அதுக்கு ஏத்த மாரி நம்ம முடிவெடுத்தா போதுமானது. ஸோ, இப்ப நான் வந்து எகைன் திருப்பி ஸ்க்ரீன்ல வந்து அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் 2த்துக்குமான வேல்யூஸ நம்ம வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து தேவைப்படுறவங்க அத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அம் அப்படி நம்ம மார்க் பண்ணிட்டு, இத செலக்ட் பண்ணவங்க, இத ஆட் பண்றவங்க இந்த மாரி கொஞ்சம் பொறுமையா இருந்து பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த அனாலிசிஸ்ல உங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே!